ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க ரெடி பண்ணேன். சாஸ் வச்சுட்டு எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யணுன்றது இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஆயில் சேர்த்துக்குங்க, அதோட பூண்டு கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்குங்க. வெங்காயம், உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகாலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஹைலியே வச்சு வதக்குங்க. 2 ஸ்பூன் சோயா சாஸு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி சாஸ் சேர்த்துட்டு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் வடித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. அடுத்து ஸ்நாக்ஸும் வச்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டி அமைச்ச பிறகு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷினை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் ட்ரம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் எந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களோ அதுக்கு நம்ம ஆன்லைனில் பவுடர் வாங்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நான் ரேஷ்மா 7th படிக்கும்போது வாங்கினேன். ரேஷ்மா 2nd இயரே காலேஜ் போயிட்டா இன்னமும் என்னுடைய வாஷிங் மிஷின் க்ளீனாக புதுசு மாதிரியே வச்சுருப்பேன். நீங்களும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். என்னோட ரொட்டீன் இன்னைக்கு தான்